கொஞ்சம் காஃபி, நிறைய கதைகள். நான் உங்கள் ரேகா. காட்டாறு பாகம் 3ற்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். சீதாவின் பெற்றோர்களும் அவளுடைய மாணவர்களின் பெற்றோர்களும் மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தனர். அடுத்து விஸ்வரூபமாக நின்றது. எப்படி செல்வது? யார் செல்வது? எவ்வளவு செலவாகும் என்று 1000 குழப்பங்களும் கேள்விகளும் எழுந்தது. பலவித ஆலோசனைகளுக்கு பிறகு சீதா, அவளுடைய தந்தை, மாணவர்கள் மற்றும் 3 மாணவர்களின் தந்தைமார்கள் உடன் செல்ல திட்டமிட்டனர். 2 நாள் பயணம் என்று தீர்மானிக்கப்பட்டது. சீதா தான் சேமித்து வைத்திருந்த பணத்தை பயணச் செலவுக்காக கொடுத்தாள். எல்லோரும் அவரவருக்கு முடிந்த அளவு பணத்தை கொடுத்து சென்னைக்கு செல்ல தயாராயினர். தன் மாணவர்களுடன் சென்னையை வந்தடைந்தாள் சீதா. பேருந்து நிலையத்தில் பூஞ்சோலை கிராமத்தைச் சேர்ந்த குமார் காத்திருந்தான். அவர்களை ஒரு நல்ல விடுதியில் தங்க ஏற்பாடு செய்து கொடுத்தான். அவர்கள் அங்கு நன்றாக ஓய்வெடுத்தனர். சீதா அழகிய பருத்திச் சேலையை கட்டி மெல்லிய ஒப்பனையுடன் கிளம்பினாள். என் தங்கமே, ரொம்ப நல்லா இருக்குமா என்று சீதாவின் தந்தை பூரித்து போனார். அனைவரும் விழா நடக்கும் இடத்திற்கு சென்றனர். விழாவில் ஏராளமான ஓவிய கலைஞர்கள் கலந்து கொண்டனர். சீதா மற்றும் அவளது மாணவர்கள் மேடையில் பரிசு பெற அழைக்கப்பட்டனர். அவர்கள் பரிசு வாங்கும் பொழுது சீதாவின் தந்தையும் மற்ற இருவரும் கரவொலி எழுப்பி மகிழ்ந்தனர். மறுநாள் ஓவியங்கள் கண்காட்சியில் வைக்கப்படும் என்று அறிவித்தனர். சீதாவின் அடிமனது ரகுவை தேடியது. அவள் எப்படி அவனை காண்பாள்? அவன் பெயர் ரகு, இருப்பிடம் சென்னை. இது தவிர வேற எதுவும் அவளுக்கு தெரியாது. இனி இன்னொரு முறை சென்னைக்கு வர முடியுமா என்ற ஏக்கம், ரகுவின் நினைவு, இவை அனைத்தும் அவளை அலக்களித்தது. ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் தவித்தாள். குழந்தைகள் மெரினா கடற்கரை செல்ல ஆசைப்பட்டனர். குமார் அனைவரையும் அழைத்துச் சென்றான். அங்கு சுற்றித் திரிந்த காதல் ஜோடிகளை பார்த்த சீதாவுக்கு ரகுவின் நினைவு வாந்தியது. சீதாவின் கண்கள் ரகுவை தேடியது. பாவம், அவளுக்கு எப்படி தெரியும் சென்னை 20 பூஞ்சோலை கிராமங்களுக்கு சமம் என்று? மறுநாள் கண்காட்சி நடக்கும் இடத்திற்கு சென்றனர். நிறைய ஓவியங்கள் கண்காட்சியில் வைக்கப்பட்டிருந்தது. சீதாவும் அவளுடைய மாணவர்களும் தங்களது ஓவியத்தை தேடினர். அங்கு சென்ற பின்புதான் சீதாவுக்கு தெரியும், அங்குள்ள ஓவியங்கள் ஏலத்தின் மூலம் விற்பனை செய்யப்படும் என்று. அதில் குறிப்பிட்ட தொகையை ஓவியருக்கும் மீதி அந்த கண்காட்சி நடத்துபவருக்கும் செல்லும் என்று. இதை அறிந்ததும் சீதாவின் தந்தையும் மற்ற அனைவரும் ஆச்சரியப்பட்டு போயினர். சீதாவின் ஓவியத்தை பலரும் வியந்து பார்த்தனர். பங்குனி திருவிழாவில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் அந்த ஒரு ஓவியத்தில் கொண்டு வந்திருந்தாள். அந்த ஓவியத்தின் முத்தாய்ப்பாக தீச்சட்டி ஏந்தி வரும் பக்தர்கள் முகத்தில் தீச்சட்டியிலிருந்து வரும் தீப்பிழம்பின் ஒளி அனைவருக்கும் தெரியும் வண்ணம் தீட்டியிருந்தாள். அது அனைவரையும் கவர்ந்தது. சீதாவின் ஓவியத்தையும் அவளுடைய மாணவர்கள் வரைந்த ஓவியத்தையும் பலரும் வாங்க ஆசைப்பட்டனர். சீதாவின் ஓவியத்தின் முன்பு நிறைய நபர்கள் கூடியிருந்தனர். அங்கிருந்த ஒரு பெண்மணி தன் அருகில் இருந்த மகனை அழைத்து, ஏய், அந்த ஓவியத்துல உன்னை போன்ற ஒரு உருவம் இருக்கிறத பாத்தியா என்றாள். அட ஆமாமா என்று ஆச்சரியமுற்றான். அவனுடைய உருவம் அவளையும் அறியாமல் ஓவியம் வரையும் பொழுது வந்துவிட்டது. ஆம், சீதா யார் நினைவை ஒதுக்கி வைக்க ஓவியம் தீட்ட ஆரம்பித்தாளோ அவனையே வரைந்து விட்டாள். ஆனால் அதை திருத்த அவள் மனம் உடன்படவில்லை. அப்படியே விட்டுவிட்டாள். ரகுவிற்கு அந்த ஓவியத்தில் இருந்த காட்சிகளை பார்த்ததும் பூஞ்சோலை கிராமம் நினைவில் வந்து நின்றது. அம்மா, இந்த ஓவியத்தை நம்ம வாங்கிக்கலாமா என்றான் ரகு. கண்டிப்பாடா, ரொம்ப தத்ரூபமா இருக்குடா என்றாள். பின்பு பலத்த போட்டிக்கு நடுவே ஏலத்தில் அந்த ஓவியத்தை ரகு வாங்கினான். ஓவியத்தை வரைந்த சீதாவை மேடைக்கு அழைத்தனர். ரகு வேலை நிமித்தமாக வந்த அலைபேசியில் பேச சென்று விட்டார். ஓவியத்தை வாங்கிக் கொள்ள ரகுவின் தாய் வந்தார். ரொம்ப அழகா வரைஞ்சிருக்கம்மா என்று சீதாவை பாராட்டினார். இரு கை கூப்பி நன்றி தெரிவித்தாள் சீதா. சிறிது நேரம் கழித்து சுதா சீதாவை தனியாக அழைத்துச் சென்று, உனக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருக்கிறது என்றாள். என்ன சொல்றீங்கம்மா என்று குழப்பத்துடன் சீதா சுதாவிடம் கேட்டாள். வேகமாக சென்று
ரகுவை அழைத்து வந்தாள். சீதா, இவன்தான் என் மகன் ரகு. நீ எப்படி இவனை உன் ஓவியத்துல வரைஞ்ச என்றாள் சுதா. பல மணி நேர காத்திருப்புக்கு பிறகு கடவுளை காணும் பக்தை போல கண்களில் நீருடன் ரகுவை பார்த்தாள் சீதா. ரகுவுக்கு சீதாவை பார்த்ததும் ஒரே ஆச்சரியம். அந்த ஓவியத்தை நீங்க தான் வரைஞ்சீங்களா? உங்க பெயர் சீதா தானே என்று பொரிந்து தள்ளினான் ரகு. ஏய் ரகு, உனக்கு இவங்களை தெரியுமா என்று வினவினாள் சுதா. ரகு பூஞ்சோலை கிராமத்தில் நடந்த அனைத்தையும் விவரித்தான். ஓ, அப்படியா என்றாள் சுதா. சீதா திக்பிரமை பிடித்தவள் போல் நின்றாள். சுதா அவள் தோளை தட்டி, சீதா, என்னம்மா ஆச்சு? ஏன் கண் கலங்குற என்றாள். தன்னிலைக்கு வந்தவள் ஒன்றும் இல்லை என்று கண்களை துடைத்துக் கொண்டாள். பின்பு சிறிது நேரம் சுதா சீதாவிடம் பேசிக் கொண்டிருந்தாள். சீதா சுதா அறியாவண்ணம் ரகுவை பார்த்து கொண்டாள். ஓவியத்தை பெற்றுக்கொண்டு சுதாவும் ரகுவும் சீதாவிடமும் அவளுடைய தந்தையிடமும் விடைபெற்று கொண்டனர். சீதாவின் தந்தை ஆத்மார்த்தமாக அவளுக்கு நன்றி தெரிவித்தார். தாங்கள் அன்று இரவு பேருந்தில் ஊருக்கு கிளம்புவதாகவும் கூறினார். ரகு தாயுடன் செல்லும் பொழுது ஏதோ ஒரு உள்ளுணர்வு. திரும்பி பார்த்தான். சீதா அவனையே பார்த்து கொண்டிருப்பதை உணர்ந்தான். அந்த பார்வை அவனை ஏதோ செய்தது. என்னவென்று புரியாமல் தாயுடன் சென்று விட்டான். சீதாவின் மனம் படர்வதற்கு ஆதாரமின்றி துவண்டு போகும் கொடியை போல துவண்டு போனது. காரில் போகும் பொழுது சுதா மகனிடம், ஏ ரகு, அந்த பொண்ணு சீதா பார்க்கவே ரொம்ப பாந்தமா இருக்காடா என்று ஒரே சீதா புராணம் தான். ரகுவின் செவியில் எதுவும் விழவில்லை. அவனுடைய மனம் சீதாவின் பார்வைக்கான அர்த்தத்தை தேடிக்கொண்டிருந்தது. வீடு திரும்பியதும் சுதா சுந்தரமிடம் ஓவியத்தை காண்பித்தார். அவரும் வியந்து பார்த்தார். பின்பு சீதாவை பற்றியும் கூறினார். சீதா, உனக்கு அந்த பையன் ரகுவை தெரியுமா என்றார் சீதாவின் தந்தை. திடுக்கிட்ட சீதா சுதாரித்துக் கொண்டு திருவிழாவில் பார்த்ததை தெரிவித்தாள். சீதாவிடம் தெரியும் குழப்பம் அவருடைய தந்தைக்கு நெருடலை ஏற்படுத்தியது. ஏதோ ஒன்றை சீதா மறைக்கின்றாள் என்று புரிந்து கொண்டார். ரகுவிற்கு வீட்டில் இருப்பு கொள்ளவில்லை. சீதாவின் பார்வை அவனை வருத்தியது. நண்பனை பார்க்க போவதாக கூறிவிட்டு காரில் நேராக பேருந்து நிலையம் சென்றான். அங்கு பூஞ்சோலைக்கு செல்லும் பேருந்துகளை தேடினான். ஒவ்வொரு பேருந்தாக சீதாவை தேடி அலைந்தான். அவளை காணாததால் மனம் நொந்து போனான். எனக்கு அவளை பிடித்திருக்கிறதா என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான். ஆம் என்று அவன் மனம் ஓங்கி அறைவது போல் பதிலளித்தது. கண் கலங்கி காருக்கு சென்றான். வாடிய முகத்துடன் வீட்டிற்கு வந்தான். அடுத்து என்ன நடந்தது? இனி வரப்போகும் பாகங்களில் தெரிந்து கொள்ளலாம்.